என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கடவுள்கிட்ட பக்தி வச்சு வழிபட்டு அவனுடைய அருளை பெறதுதான் பக்தர்களான நம்முடைய நோக்கமா இருக்கணும். அதை கொடு இதை கொடுன்னு அவர்கிட்ட கேட்கறது பக்தியா இருக்காது. பகவானே, எனக்கு உயர்ந்ததுன்னு நீ எதை கொடுக்க விரும்புறியோ அதையே கொடுன்னு அவர்கிட்ட சொன்னாலே போதும். நீங்க கேட்கிற எல்லாமே உங்களுக்கு பாதிப்பில்லாமல் நிச்சயமா கிடைக்கும். கீதையோட உபதேசம் முடிஞ்சதும், கிருஷ்ணா, நீ சொன்னதெல்லாம் கேட்டேன். இப்போ நான் எதை செஞ்சா எனக்கு புகழும் மேன்மையும் ஏற்படுமோ அதை சொல், நான் செய்யறேன்னு முடிவை கடவுள்கிட்டயே விட்டுட்டான் அர்ஜுனன். மகாபாரதத்துல யுத்தம் நடந்துகிட்டு இருந்தப்போ ஜெயத்ரதன்றவனை சூரிய அஸ்தமனத்துக்குள்ள கொன்று விடுகிறேன், இல்லனா தீக்குளிப்பேன்னு சபதம் செஞ்சான் அர்ஜுனன். அன்னைக்கு காலையிலிருந்து ஜெயத்ரதன் மறைவாவே இருந்தான். துரியோதனன், கர்ணன், இந்த மாதிரி நிறைய பேர் அவனுக்கு பாதுகாவலர்களா இருந்தாங்க. அர்ஜுனனால ஜெயத்ரதனை நெருங்கவே முடியல. அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சாதானே அவனை நெருங்க முடியும். சாயந்தர நேரமும் வந்துருச்சு. என்ன கிருஷ்ணா, சூரியன் அஸ்தமிக்கிற நேரமாகுதே, ஜெயத்ரதனை நான் எப்படி கொல்றதுன்னு கேட்டான். தன்னோட சக்கராயுதத்தால சூரியனை மறைச்சாரு பகவான். உடனே இருள் அங்க சூழ ஆரம்பிச்சுது. இத பார்த்த ஜெயத்ரதன் மகிழ்ச்சியில பயங்கரமா குதுக்கலிச்சான். சூரியன் அஸ்தமிச்சிட்டான், இனிமே அர்ஜுனன் தீ குளிச்சிடுவான்ற எண்ணத்துல தலைய வெளியே நீட்டினான். உடனே அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன், அதோ ஜெயத்ரதன் தலை தெரிகிறது பார், ஒரே அம்பால் அவன் தலையை கொய்து தலை கீழே விழாம பக்கத்துல சமந்த பஞ்சகத்துல இருக்கிற விருத்தட்சரன்றவனுடைய மடியில தள்ளுன்னாரு கிருஷ்ணன். இந்த ஜெயத்ரதனோட தகப்பனார் தான் விருத்தட்சரன். அவரு கோரமான தவம் செஞ்சதோட பலனா இந்த பிள்ளைய பெற்றாரு. அந்த பிள்ளை பிறந்ததும் ஒரு அசரீரி வாக்கு கேட்டுச்சு. உன்னுடைய புத்திரன் எல்லோராலும் கொண்டாடப்பட்டு மகாவீரனாக இருப்பான். ரொம்பவே கோபமும் பராக்கிரமும் இருக்கிற ஒரு வீரனால இவனோட தலை அறுபட்டு மாழ்வான்னு அந்த அசரீரி வாக்கு கேட்டுச்சு. இத கேட்ட விருத்தட்சரன் தன்னோட தவ வலிமையால யுத்த களத்துல எவன் தன் பிள்ளையோட தலைய கீழே தள்ளுறானோ அவனுடைய தலை 100 சுக்கல்களா செதறி போகட்டும்னு சாபம் விட்டுட்டாரு. இந்த விவரத்தை எல்லாம் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்லி, உன்னால அறுபட்ட இந்த தலை கீழே விழுந்தா உன்னோட தலை சுக்கல் சுக்கலா வெடிச்சு செதறிடும். அதனால பக்கத்தில் இருக்கிற அவனோட தகப்பனார் விருத்தட்சரனுடைய மடியில அந்த தலைய தள்ளுன்னாரு. அர்ஜுனனும் அப்படியே செஞ்சான். அந்த சமயம் பூமியில உட்கார்ந்து விருத்தட்சரன் சந்தியாவந்தனம் செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால மடியில தலை விழுந்ததை கவனிக்கல. அப்புறம் அர்க்கையம் கொடுக்கறதுக்காக எழுந்தப்போ அவரோட மடியில கனமா ஏதோ இருக்கிறத பார்த்து அதை கீழே தள்ளினாரு. அது பூமியில விழுந்தது. தன்னுடைய பிள்ளையோட தலைய எவன் பூமியில தள்ளுறானோ அவனோட தலை 100 சுக்கல்களாகும்னு இவரே சொல்லி இருந்தபடினால இவரோட தலைய சுக்கல் சுக்கலா வெடிச்சு செதறிச்சு. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட எண்ணம் எப்படியெல்லாமோ இருக்கும், ஆனா கடவுளோட சித்தம் வேற விதமா இருக்கும். மனிதனை மனிதன் ஏமாத்திடலாம், ஆனா தெய்வத்தை ஏமாத்தவே முடியாது. நாம என்னதான் தந்திரமான சூழ்ச்சி செஞ்சாலும் சாமர்த்தியமா நடந்துகிட்டாலும் என்ன நடக்கணுன்றதையும் அதை எப்படி நடத்த வைக்கணுன்றதையும் தீர்மானம் செய்யறதும் நடத்தி வைக்கிறதும் அந்த கடவுள் தான். அதனால நம்மளோட எல்லா பொறுப்புகளையும் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு, பகவானே, எல்லாமே உன்னோட சித்தம், எது நல்லதோ அதை எனக்கு செய்யின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு அவனையே சரணடைஞ்சிட்டோன்னா போதும். காப்பாற்ற வேண்டியது அவனோட கடமை. நிச்சயமா அந்த ஆண்டவன் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பான். அவன்கிட்ட சரணடைவோம், நம்மளோட பொறுப்பை அவன் தலையில சுமத்துவோம், எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான்னு நம்பி இருப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.